கேட்கிற பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதை. வாலிப தம்பி ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற தலைவன் தலைவி ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை சிலர் அழிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா டைரெக்டாக அவங்க நம்மளை வந்து மோத மாட்டாங்க, டைரெக்டாக பிரச்சனையை கொண்டு வர மாட்டாங்க. யாரையோ ஒருத்தரை ஏவி விட்டு, யாரையோ ஒருத்தரை நமக்கு விரோதமாய் பேச வைத்து, நம்மளை அந்த தப்புக்குள்ளே கொண்டு போய் நமக்கு பிடிச்சவங்களை கொண்டு, நமக்கு விருப்பமானவங்களை கொண்டு, நம்ம யார்கிட்ட சிக்கியிருக்கிறோமோ அவங்கள கொண்டு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வியாபாரத்தையும் நம்முடைய காரியங்களையும் முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சிம்சோன் ஞானம் இல்லாமல் இருந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரும் ஞானம் இல்லாமல் இருந்து விடாதிருங்கள். சிலர் உங்களை தேடி வரும்போது, சிலர் உங்களை பார்த்து பேசும்போது நீங்கள் உடனே ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த மனிதன் எதற்கு வருகிறார், இந்த மனுஷி எதுக்கு வருகிறார், இவங்க வர்றதுக்கு என்ன நோக்கம், இந்த காரியத்தை பேசுறதுக்கு என்ன நோக்கம். அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கும்